காலேஜ் மேடமக்கு நான் உதவி பண்ண போனேன். ஆனா அது ஒரு சாதாரண உதவி அல்ல, வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத அனுபவமா மாறிடுச்சு. அந்த நாள் நடந்தத நான் இப்பவும் நினைச்சா ஷாக் ஆகிடுவேன். இன்னைக்கும் சொல்ல போற கதையில நான் எப்படி என்னோட காலேஜ்ல படிச்ச ப்ரொஃபசர் கூட அவங்க வீட்ல போய் வேலை பார்த்தேன் அப்படிங்கிற கதையேதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சரி, வாங்க நேரா கதைக்கு போயிரலாம். நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட காலேஜ்ல ஒரு மேடம் இருக்காங்க. அவங்களே மாதிரி ஒரு அழகான மேடத்தை நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அப்படி இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்கூட்டி வச்சிருந்தாங்க. நான் காலேஜ்ல டெய்லி அந்த மேடத்தை பார்த்துருவேன். அந்த மேடத்தோட பேரு கவிதா. ஒரு நாள் கவிதா மேடம் காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்களுக்கு உடம்புல பல இடங்கள்ல அடிபட்டு இருந்திருக்கு. அது சரியாகுறதுக்கு 6 மாசம் ஆகியிருக்கும். 6 மாசம் சரியானதுக்கு அப்புறமா அவங்க ஒரு நாள் காலேஜுக்கு வந்தாங்க. இவங்களை பார்த்து, நான் உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டேன். அவங்களும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு போன உடனே என்னோட தம்பி கூட விளையாட ஆரம்பிச்சேன். அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போதே என்னோட தம்பி கூட சின்னதா வம்பு இழுத்து விளையாடிட்டு அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சேன். இப்படியேதான் நான் என்னோட காலேஜ் படிப்பை முடிச்சேன். அவங்களை பார்த்து அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆகிடுச்சு. ஒரு நாள் நான் என்னோட பக்கத்து ஏரியாவுல வண்டி ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். அங்க எனக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது. கவிதா மேடம் அந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்க முன்னாடி வண்டியை போய் நிறுத்தினேன். அவங்க கிட்ட சும்மா பேசிக்கிட்டே இருந்தேன். அவங்களும் என்னைய மறக்கல. என்ன மேடம் இந்த பக்கம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க எங்க வீடு மாத்தி வந்துட்டேன்டா சொன்னாங்க. 2 பேரும் பேசிட்டு கிளம்பும்போது, மேடம் நான் பக்கத்து ஏரியாவுல தான் இருக்கேன், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நம்பரை கவிதா மேடம் கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். என்னோட வீட்டுக்கு வந்ததுமே என்னோட கூட பிறந்த தம்பியை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. இந்த ஏரியாவுல கேபிள் டிவி காரங்க நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே அந்த நம்பரை ஷேர் பண்ணேன். வீட்ல வேற ஏதாவது பொருள் எடுத்து வைக்க வேண்டிய ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க அதுக்கு அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்துல இன்னொரு மெசேஜ் வந்தது. நாளைக்கு உனக்கு ஏதும் வேலை இல்லைனா மட்டும் கொஞ்சம் வீட்டுக்கு வாடா, சின்னதா ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த மெசேஜ் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையிலேயே அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்களை பார்க்க ரொம்பவே அழகா இருந்தாங்க. அவங்க வீட்ல சின்னதா வேலை இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே முடிச்சேன். வேலை செய்யும்போது 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட கூடவே பிறந்த தம்பி கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு விளையாடினேன். அடுத்த 1 வாரம் 2 பேரும் சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க கூட நான் பேசும்போது அவங்களோட கதையை என்கிட்ட சொன்னாங்க. அவங்க தனியாதான் இருக்கிறதாகவும், இங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறதாவும் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க புருஷன் பெங்களூர்ல வேலை பார்க்கிறதா சொன்னாங்க. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சது. அது என்னன்னா, அவங்களோட பிறந்த நாள் வந்தது. அவங்களோட பிறந்த நாள் எனக்கு முதல்ல தெரியாது. அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் மெசேஜ்ல மேடம் எனக்கு ட்ரீட் வைங்க அப்படின்னு சொன்னேன். பிறந்த நாள் நேத்தே முடிஞ்சிருச்சு, நேத்து நீ விஷ் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க. மேடம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். சரினா, நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வா, நான் உனக்கு ஏதாச்சும் சமைச்சு தரேன், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க.
எனக்கு அதை கேட்ட உடனே ஒரே சந்தோஷமா இருந்தது. அடுத்த நாள் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு கேக் வாங்கிட்டு போயிருந்தேன். அது அவங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த கேக்கை கேக் வெட்டினதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு கேக் பீஸ் கொடுத்தாங்க. அந்த கேக்கை வைத்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ஆரம்பித்தோம். உடனே டேய் என்னடா இப்படி எல்லாம் பண்ற பாரு, முகமெல்லாம் கேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கேக்கை வாஷ் பண்ணுறதுக்கு போய் கொஞ்ச நேரம் கழிச்சு முகத்தை கழுவிட்டு திரும்பி வந்தா. அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வேற பசி, சாப்பிடலாம்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். அவங்க அதை பார்த்து டேய் என்னடா அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் பத்தி பேச ஆரம்பிச்சோம். கல்யாண வாழ்க்கை எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டேன். அவளும் அவளோட வாழ்க்கையை பத்தி சொன்னாள். அதுக்கப்புறம் நான் அவகிட்ட என்ன மேடம் கல்யாணமாகி 1 வருஷம் ஆயிடுச்சே, எதுவும் நல்ல விஷயம் கிடையாதா அப்படின்னு அவகிட்ட கேட்டேன். உடனே அதுல எதுவுமே நடக்கவே நடக்காது போல அப்படின்னு என்கிட்ட சொன்னாள். என்ன ஆச்சு மேடம் அப்படின்னு கேட்டேன். ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவளோட புருஷனை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாள். என்னோட புருஷன் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உடனே டயர்டா இருக்குன்னு தூங்குவான். எங்களுக்குள்ள புரிதல் சரியாக இல்லை. கணவன் மனைவி வாழ்க்கை சந்தோஷமா போகல அப்படின்னு சொன்னாள். இதை கேட்ட உடனே என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவகிட்ட சொன்னேன். உடனே ஆமாண்டா என்னோட வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாள். கவலைப்படாதீங்க மேடம், எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு நான் சொன்னது அவளுக்கு ஒரு ஆறுதலா இருந்தது. மேடம் நானும் என்னோட கூட பிறந்த தம்பியும் நல்ல பசியில இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அவளும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி என்னோட வீட்டுக்கு என்னை தேடி வந்துட்ட, உனக்கு விருந்து வைக்காம நான் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ எனக்கும் என்னோட கூட பிறந்த தம்பிக்கும் விதவிதமா சாப்பாடு கொடுத்தாள். நானும் என்னோட கூட பிறந்த தம்பியும் அவ கொடுத்த இட்லி, வடை, குழிப்பணியாரம் எல்லாம் நல்லா ருசிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி என்னோட வீட்டுக்கு வந்தேன். இந்த ஸ்டோரியே அந்த பையன் சொல்ற மாதிரிதான் நான் சொல்லி இருக்கேன். இந்த சம்பவம் பல வருடத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த கதையின் முக்கியமான மாறல் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு உண்மையான உதவி பண்றது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில சிலர் சந்திக்கிற சூழ்நிலைகள் அவர்களை தனிமையாக்கிவிடும். அந்த நேரத்தில ஒரு நல்ல ஆதரவும் அன்பான பேச்சும் அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் எந்த உறவையும் தவறான புரிதலோ தவறான எதிர்பார்ப்போ இல்லாமல் தெளிவாகவும் மரியாதையுடனும் வைக்கணும். உதவி என்பது மனிதத்துவம், அதில் எல்லை, மரியாதை மற்றும் நேர்மை ரொம்ப முக்கியம். முற்று பெற்றது. எங்களின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எங்களை ஊக்குவியுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.